அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 1/3/2025 முதல் மனக்குறைகள் நீக்கும் மகத்தான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், சூரியனும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2இல் உச்சம் பெற்றிருக்க, 2க்கு உரிய குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருப்பது சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால புதிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. அதே போல் எதிர்பார்த்த நோக்கம் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கொடுத்த கடன்கள் வசூலாகுங்க. அதே போல வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. நிதி பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது. ராசியில் புதன் வருவதால உங்களுடைய கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மார்ச் மாதம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறாருங்க. அது பகை வீடுங்க. அது தவிர சனியோடு இணைந்திருக்கிறார். தந்தை வழி உறவு சிக்கல்கள் ஏற்படலாங்க. திடீர் முடிவுகளால சில பிரச்சனை பின்னடைவுகள் ஏற்படலாங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் தலையெடுக்குங்க. அஜீரணம் போன்ற நோய்களால் சிரமப்பட வாய்ப்புகள் உண்டு. உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியங்க. பேசும் வார்த்தையையும் சாப்பிடும் உணவையும் கவனத்தோடு கையாள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் குடும்ப ஆரோக்கியத்திற்கும் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்குது. 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது இத்தருணத்துல சனி, ராகு ஆகிய 2 கிரகங்களும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வீண் கவலைகள் மனதை அரிக்குங்க. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்க இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. அதனால இக்காலகட்டங்கள்ல வரவை விட செலவினங்களே சற்று அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. குறிப்பா பண விஷயங்கள்ல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கூடுமான வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது அவர்களுக்காக ஆஜராவது மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் கும்பராசினியர்கள் இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது தாமதப்பட்டு வந்த நிலையில இந்த மார்ச் மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. காரணம், உங்களுக்கு தற்போது 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கவனம் மிக அவசியங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண் நாடு திரும்புவது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பண வரவு, அதாவது சம்பளத்தின் காரணமாக பார்க்கும்போது மன வருத்தத்தை தருங்க. இதுவும் நல்லதுக்கே என்று இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கும் மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. ஏன்னா கிரகநிலைகளின் படி வீண் அபவாதங்கள் ஏற்படுவதற்கு, உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். பிறர்
பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது மிகவும் அவசியங்க. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்குதுங்க. இதனால உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க. குறிப்பாக கடனுக்கு சப்ளை செய்வதை குறைத்துக் கொள்ள வேண்டுங்க. வங்கி மற்றும் இதர நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க. சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறை வர்த்தகத்தில் பண விஷயங்கள்ல கண்டிப்புடன் இருக்க வேண்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பின்பு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. கவனம் நல்லதுங்க. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் அளவோடு கிடைக்குங்க. வருமானமும் தேவையான அளவுக்கு கிடைக்குங்க. இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியமில்லைங்க. கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் பிரயாணங்களையும் தவிர்க்க வேண்டும். முன்பணமின்றி நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது அவசியங்க. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின்படி கட்சியில் ஆதரவு குறையக்கூடும். கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படக்கூடுங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் கொள்கை வேறுபாடு ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் முக்கிய விஷயங்களை பற்றியும் பிற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் ஆகியோரை பற்றி விமர்சிப்பது மிக மிக தவறு. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பதால உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பொறுமை நிதானம் அவசியங்க. கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அதாவது மாணவ மாணவியருக்கு ஏற்கனவே சுட்டியை காட்டியபடி தற்போது நீங்கள் 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலம் நடைபெறுவதால பிற மாணவ மாணவியருடன் பழகுவதில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பா பாலின மாணவ மாணவிகளுடன் பழகும் போது அதிக எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு இருப்பதே நல்லதுங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. கடின உழைப்பினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. என்றோ பட்ட கடன் இப்போது கவலை அளிக்குங்க. அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான வழியும் பிறக்குங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏற்கனவே கூறியுள்ளபடி ஜென்மசனி காலம் நடைபெறுதுங்க. ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி ஜென்மசனி காலத்தில் வீண் அலைச்சல்களும் முயற்சிகள தடங்களும் சிறு சிறு உடல் உபாதைகளும் பண விரயமும் ஏற்படக்கூடுங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சனி பகவானுடைய ஆட்சி வீடாக திகழ்வதால் சோதனைகள் கடுமை அதிகமாக இருக்காது, அளவோடு தாங்க இருக்கும். அதே போல இக்காலகட்டங்கள்ல கும்பராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை மட்டும் பகல் உணவு ஒருவேளை மட்டும் உண்டு. இரவில் உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது கும்பராசியினருக்கு.